வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேத்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல z = x + iy அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இது ஒரு கண்டிஷன். இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 = 0. இந்த நிபந்தனை வச்சு, இந்த கண்டிஷனை வச்சு லோகஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆன்சர் இப்படி வரணும். லோகஸ் அல்லது நியமப்பாதை கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். லோகஸ்னா நமக்கு தெரியும், x y வரா மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் லோகஸ் அல்லது நியமப்பாதை. அப்ப நம்ம x y வரா மாதிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த கொஸ்டின்ல செய்ய வேண்டியது. அப்போ இந்த நம்பர் எடுப்போம். இந்த நம்பரை பார்த்த உடனே இதுல இமேஜினரி பார்ட் எது, i உள்ள பார்ட் எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் இந்த நம்பரை மட்டும் தனியா எடுக்கிறேன். 2z + 1 / iz + 1 = z க்கு பதில் x + iy சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 × z x + iy + 1 / I × z + 1. இது பிராக்கெட் இல்லாம நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2x + 2iy + 1 / I × x ix I × + iy I × I square ஓட வேல்யூ -1. இது நமக்கு தெரியும். அப்போ I × I square × y, அப்போ -1 × y நமக்கு -y வரும் +1 = I இல்லாத நம்பர் தனியா வைக்கலாம், I உள்ள நம்பர் தனியா வைக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்பவுமே அப்படிதான் அரேஞ்ச் பண்ணணும். I இல்லாத நம்பர் தனி, I உள்ள நம்பர் தனி. I இல்லாத நம்பர் 2x + 1 + 2iy அல்லது I2y போட்டாலும் ரைட் தான். இங்க I இல்லாத நம்பர் -y + 1 அல்லது 1 - y + ix. இதான் நம்ம நம்பர். இப்போ கொடுத்திருக்கிற நம்பர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இதோட இமேஜினரி பார்ட் I பார்ட் நமக்கு தேவை. அப்ப இந்த நம்பரோட I பார்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த நம்பர் தான் இது. அப்ப இதோட I பார்ட் நியூமரேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட I பார்ட். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a + ib / c + id = நியூமரேட்டர்ல நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது I இல்லாத நம்பர் I பார்ட். இப்படி எழுதலாம். கீழே என்ன போடணும்? c² + d². இங்கேயும் c² + d² போடணும். இதுல AC BD ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்க BC AD சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நமக்கு இந்த நம்பரோட I பார்ட் தேவை இருக்கு. இந்த நம்பரோட I பார்ட் தேவை இருக்கு. I பார்ட் ஃபார்முலா இது. by denominator c square plus d square.
அப்போ I இல்லாத நம்பர் ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஐயோட இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணணும். நியூமரேட்டர்ல என்ன வரும்? BCAD சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். BCAD சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். BC 2y into 1 minus y AD x into 2x plus 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதான் ஃபார்முலா. இந்த நம்பரோட I பார்ட் இது. அந்த ஆன்சர் 0. இனி இதுல இருந்து நம்ம லோக்கஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன கிடைக்கும்? இதை மட்டும் பாரு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் அங்க தூக்கி கொண்டு வந்தா இன்டு ஆயிரும், அது 0 ஆயிரும். அப்போ 2y 1 minus y minus x into 2x plus 1 equal to இந்த நம்பர் into 0, அது 0. 2y into 1 2y 2y into minus y minus 2y square minus x into 2x minus 2x square minus x into plus 1 minus x equal to 0. ரைட்டா? இப்போ இதை ரீரைட் பண்ணா minus 2x square minus 2y square minus x plus 2y equal to 0. இதுதான் ஆன்சர். இதுதான் லோக்கஸோட ஆன்சர். ஆமா, இங்கே இந்த மாதிரி கேட்டிருக்கு. plus 2x square ஆன்சர்ல வரணும். இப்போ நம்ம சைன் மாத்தலாம். இங்க எல்லாம் சைன் மாத்தணும், ரைட் சைடும் சைன் மாத்தணும். அப்போ 2x square plus 2y square plus x minus 2y equal to minus 0. 0க்கு சைன் மாத்தினாலும் 0 தான் வரும். இதுதான் நம்மோட ஆன்சர். இதை தான் நம்ம இந்த கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது. லோக்கஸோட ஈக்குவேஷன் இப்படி வரணும். அதான் நமக்கு ஆன்சரா வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.